அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்க, ஸோ அவங்க வயலில் எப்படிலாம் பராமரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நமக்கு வந்து நிறையாவே அனுபவம் சொல்லுவார். அதை கேட்கலாம். ஆனால் என்ன மாதிரிலாம் நான் போட்டிருக்கீங்க, என்ன மாதிரி வயல் போட்டிருக்கீங்க? பீக்கங்காய் போட்டிருக்கோண்ணே. ஒரு அரை ஏக்கருக்கு நாங்கள் இப்போ ஒரு 2 டைமாக போட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு 1.5 மாதமாக பொறுக்கி இருக்கோம் காய் செடி நட்டதுலேருந்து. அதில் வந்து வாரத்துக்கு 7 நாளும் பொறுக்குவோம். இல்லைன்னா காய் இருந்தால் கம்மியாக இருந்தால் விட்டுருவோம். வேறு ஒன்றும் இது பெருசாக இல்லைண்ணே. தண்ணி கம்மியாக தான் பிடிக்குது. உரம் வீட்டில் இருக்க உரம் தான் போடுறோம். வேறு எந்த உரமும் போடுறதில்ல. இந்த ஒரு கை சைஸ் இருந்தால் போதுண்ணே, பறிச்சுக்கலாம். சின்ன சைஸாக இருந்தால் வேணாம். கை சைஸ் இருக்கணும். பெரும் சைஸாக இருந்தால் தான் நமக்கு லாபம் வரும். சின்ன சைஸ்னால் காய் பிஞ்சு காயாக போயிடும், இடம் வராது. நமக்கு வந்து இடங்கிறப்ப காய் பெருசாக இருக்கணும். அதனால் பெருங்காயாக தான் பார்த்து பொறுப்போம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறுக்குனா ரொம்ப பெருங்காயாக வந்துடும். அதனால் டெய்லியும் அளவாக லைட்டாக சின்ன காயாக இருக்கிறதா நார்மலாக இருக்க காயை பொறுக்கணும்னா நமக்கு வேலை கம்மியாக இருக்கும். அதேமாதிரி டெய்லியும் காய் பொறிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இதில் 2 மாதம் தானே வேலை. 60 நாள் தான் நமக்கு வேலை. ஒரு மாதம் செடி வளரும், ஒரு மாதம் காய் பொறுப்போம், அவ்வளோதான். 2 மாதத்துல தான் வேலை. அது எப்படின்னா, ஒரு மாதம் கொடி ஏற்றுறப்ப கொஞ்சம் சிரமண்ணே. கொடி இந்த பந்தை போட்டு கொடி ஏற்றுறதுக்கு சிரமம். கொஞ்சம் பொறுமையாக இது மட்டும் ஆள் வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். மீதி நம்ம வீட்டாலாம் செஞ்சுக்கலாம். வேறு ஒன்றும் இதில் பெருசாலாம் இல்லை. காய் பொறுக்கிற அன்றைக்கி பொறுக்கி அடுக்கிறப்ப கஷ்டம். வியாபாரிகிட்ட பிடிச்சி போடணும். வேறு ஒன்றும் இல்லை. இதில் பிடிச்சி போட்டோம்னா நம்ம வந்து வாரத்தில் பொறுக்கினோம்னா வாரம் ஆனால் காசு வந்துடும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக பிரச்சனை வருது. செடியில் சீக்கு காயாக வருது. செடி நட்டு இப்போ காய் காய்ச்சி 1 வாரம் தான் ஆகுது. செடியெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. காய்ஞ்சதுன்னா நமக்கு காய் சரி வராது. செடி காய்ஞ்சிருச்சுன்னா எல்லாம் நட்டமாயிரும் போட்ட காசு. அதே மாதிரி இந்த இலை இப்படி சுருட்டிக்கிட்டு இது ஒரு சீக்கு. இலை சுருட்டும், காய் நுனியில் பழுத்து போயிடும். பாதி இதில் நுனியில் பழுத்து போயிடும். காய் வந்து முடிச்சா வந்துடும். இந்த மாதிரி இது ஒரு சீக்கு. காய் இப்படி ஒழுங்காக வராது. இது வேஸ்ட்டு காய். அதே மாதிரி இந்த இங்கே பாருங்கள், இந்த செடி இருக்க காயில் இப்படி முடிச்சா வந்துட்டால் இதை வாங்க மாட்டாங்க. இந்த காயெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டு. மாட்டுக்கு தான் அரிஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படி வருதுண்ணே? இதெல்லாம் ஒரு பூச்சி தானே, கொசு பூச்சி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இலை வந்து அந்த கொசு பூச்சி உக்காந்துட்டு போச்சுன்னா அந்த மஞ்சள் சீக்கு மாதிரி வந்துடுது. அந்த சீக்கில் பட்டுச்சுன்னா அந்த ஒரு செடிக்கு வந்தால் எல்லா செடிக்கும் வந்துடுது. எல்லா செடிக்கும் வரனால அது அப்படியே பறையிறது, மொத்தமாக பறையிறது. காயெல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. தண்ணி கம்மியாக பிடிக்குது. ஈஸியாக செய்யலாம். 60 நாள் தான் நமக்கு வேலை. வேறு காயெல்லாம் போட்டோம்னா நாள் கூட போகும். நமக்கு டக்குன்னு காய் வராது, லேட்டாகி தான் வரும். அதே மாதிரி வேலை கம்மி, கொஞ்ச நாள்லேயும் முடிச்சிடலாம். அதனால் இதை பொறுக்கணும். இந்த மாதிரி காயெல்லாம் எப்படி இந்த மாதிரி சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, இதெல்லாம் நல்ல காயா? அப்படி இதெல்லாம் நல்ல காய்ண்ணே. இந்த காயெல்லாம் இது மாதிரி நேராக இருக்கணும். இது ரகத்தில் நிறையா ரகம் இருக்குண்ணே. காய் விதை வந்து நிறையா ரகம் இருக்குது. இந்த ரகம் வந்து காய் வளர்த்தி வராது, கம்மியாக தான் வரும். நீங்கள் போட்ட விதை ரகம் என்ன, காய் ரகம் என்ன? இது வந்து சரிக்கான டின்னில் இருக்கணும் விதை. அந்த விதை இது வந்து காய் கம்மி. ரவினான்ற விதை பார்த்திங்கன்னா காய் வளர்த்தியாக வரும். அந்த விதை எப்படியும் நம்ம கை சோட்டுக்கு வரும். அது வளர்த்தியாக வரும். இது வளர்த்தி கம்மியாக இருக்கும். மேலே இந்த பந்தை போடுறதுக்கும் கொடி ஏற்ற களை வெட்ட இதுக்கு மட்டும்தான் ஆள் விடுவோம். மற்றபடி தண்ணி அடைக்கிறது, உரம் போடுறது, இது காய் பொறுக்கிறது, இதெல்லாம் நான் அம்மா மட்டும் தான் செய்வோம். வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. நாங்கள் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் இருக்கும். இடையில 2 மாதம் போட்டேன். அப்புறம் இடையில வயலை கொஞ்சம் உழவு ஓட்டி ஒரு 2 மாதம் சும்மா இருந்தது. இப்போ மறுபடியும் போட்டு இப்போ 2 மாதம் ஆகப்போகுது. 50 நாள் ஆகுது. இதுக்கு மேலே தான் காய் ஓஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் உழவு ஓட்டி வச்சுட்டு மறுபடியும் போட்டால் போதும். எத்தனை மாதத்துக்கு வரும் காய்? 1 மாதம் தான் வரும் காய். 1 மாதத்துக்கு மேலே வராது. ஒரே மாதம் தான். செடி 1 மாதம், காய் 1 மாதம். செடி வந்து 1 மாதம், அதுலேருந்து ஒரு காய் 1 மாதம், அவ்வளோதான். கேட்கல. சீக்கு வராமல் இருந்தால் காய் 1 மாதம் வரும். சீக்கு வந்து இதுமாரி காய்ஞ்சதுன்னா பாதியிலே போயிடும். இப்போ 1 வாரம் தான் பொறுக்கிருக்கோம் சீக்கு ஃபுல்லாக. வேறு வழி இல்லை. செடி நட்டு 5 நாளில் மருந்து ஒன்று அடிப்போம். அப்புறமேட்டுக்கு மறுபடியும் ஒரு 5 நாள் கழித்து ஒரு மருந்து அடிப்போம். அப்புறம் காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வாரத்துக்கு ஒரு மருந்து, கொலை மருந்துன்னு சொல்லி பூச்சி அந்த கொலைக்கு பதிலாக அடிப்போம். வாரம் காய் பொறுக்கிட்டு வாரம் ஒரு தடவை அடித்தா போதும். வேறு ஒன்று. இப்போ கடைசியாக மீனம் தான் வாங்கி அடிச்சிருக்கோம். இப்போ அடித்து 4 நாள் தான் ஆகுது. இது ஒரு 50 இல்லைனா 60 தானே காய். இந்த வாட்டி இல்லை, 50-60 தான், கம்மியாக தான் வருது. இந்த ஃபஸ்ட் டைம் நட்டுருக்கோம் அந்த விதை, அதனால் கம்மியாக தான் இருக்குது. லோக்கல்லே தானே தெரிஞ்ச ஆள் இருக்கார், சந்தைக்கு அவருக்கு போட்டுருவோம். வாரத்தை எல்லா நாளும். 50-60 கிலோவா இல்லை? 50-60 கிலோ தான் ஒரு நாள்.
அதுக்கு மேலே வரும். எங்கே போய் விற்பீங்க? உங்களுக்கு ஒரு கிலோக்கு என்ன மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி? எங்கே நமக்கு தெரிஞ்சவர் தானே சந்தைக்கு போவார். நம்ம லோக்கல் சந்தை தான், சுற்றி ஊரை சுற்றி தான் சந்தை. இங்கே போவார், அவர்கிட்ட கொடுப்போம். மொத்தமாக வாரத்துக்கு எல்லா நாளையும் அவர்கிட்டே கொடுத்துருவோம். நமக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா போட்டு தருவார் கிலோவுக்கு. அவர் பாதி ரேட்டு தான் தருவார். இது வரைக்கும் லாபம் வரலண்ணே. செலவு பண்ண காசு கூட நான் எடுக்கலை. இனிமேல் தான் பார்க்கணும். காய் வந்தால் எடுக்கலாண்ணே. இப்போ தான் ஃபஸ்ட்டு 2 டைம் தான் போட்டிருக்கோம். இது வரைக்கும் போட்டால் தான் தெரியும். அப்பா டிரைவரு, அம்மா வந்து ஃபார்மரு. பாப்பா படிக்குது. நான் டிகிரி முடிச்சிருக்கேன். இப்போதைக்கு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். இனிமேல் வெளியே வேலைக்கு போகணும். என் பேர் சிவபிரசாந்த். என் ஃபோன் நம்பர் 73 31 88. இந்த மாதத்துக்கு உங்களுக்கு பீக்கங்காய் மொத்தமாக வேணும்னா எனக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடலாம். எப்போ கூப்பிட்டாலும் என் ஃபோன் எடுப்பேன். கீழே என்னோடய நேமு நம்பர் எல்லாம் தரேன். எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். நீங்கள் எந்த நேரம் கால் பண்ணாலும் ஃபோன் எடுப்பேன். மொத்தமாகவும் இல்லை சில்லறையாகவும் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.